Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 847 பார்ட் 1. ஓபன் பண்ணா நம்ம ப்ரூக் அண்ட் சாப்பரை காட்டுறாங்க. வயலுக்கு எப்படியா கஷ்டப்பட்டு அந்த டைகர் ஃபிஷ் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிட்டானுங்க. அப்படி தப்பிச்சவனுங்க சேஃப்டியா கப்பல் கிட்டே வந்து சேர்ந்துட்டானுங்க. சுத்தி பார்த்தா யாருமே இருந்த மாதிரி இல்ல. ஜூம் பண்ணி பார்த்தா சில பேர் கப்பல்ல நிக்கிற மாதிரி தெரியும். சுத்தி எங்கேயுமே சண்டை நடக்கல. கப்பல்ல ஆளுங்க இருக்காங்கன்னா அப்ப நம்ம ஆளுகளா தானே இருக்கணும். ரைட்டு, நம்ம தான் லேட்டுன்னு நேரா கப்பல்கிட்ட போய் ஹே காய்ஸ் நாங்க வந்துட்டோம், லேட் பண்ணதுக்கு மன்னிச்சிருங்க, சரி சட்டு புட்டுன்னு கிளம்பலாமா அப்படின்னு சொல்லும் போதுதான் ஒரு கூட்டமே வந்து நிக்குது. இப்படி வில்ல கூட்டம் மொத்தமா நம்ம கப்பல்ல வந்து நிப்பாங்க அவங்க எதிர்பார்க்கவே இல்ல. அந்த பரஸ்பரம் கிண்டல் பண்ணுவான், கண்ணுகளா உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் இன்னும் வரல, ஆனா நீங்க கருவாடு திங்க வந்த பூனை மாதிரி நல்லா தொக்கா மாட்டிட்டீங்கம்மா. அதே நேரம் நம்ம நமி போன பாட்டுல ஜூயிஸோட பவரை யூஸ் பண்ணியே நம்ம பிக் மாமா வேற லெவல் அட்டாக் பண்ணால. இது வரைக்கும் நமி பண்ண அட்டாக்லயே இதுதான் பயங்கர பவர்ஃபுல்லான தண்டர் அட்டாக். அந்த இடமே கண்ணா பின்னாடி வெடிச்சு அதிரும். அப்படி அங்க வெடிச்ச சத்தத்தை கேட்டு இவங்க பதற ஆரம்பிச்சிருவாங்க. ஐயோ லூஃபி மத்தவங்களுக்கு ஏதோ ஆபத்து போலையேன்னு. என்ன வில்ல கூட்டம் இங்க இருக்காங்க, அங்க வேற சத்தம் சரியில்லை, அப்படித்தான பயம் வரும். ஆக்சுவலா இப்ப நம்ம ஆளுங்க தான் சூயஸை யூஸ் பண்ணி பிக் மாமா பொழந்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த பெரஸ்பரம் வாங்க மாட்டேன் பாத்தீங்கல்ல, எங்க ஆத்தா உங்க ஆளுகளை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான், நீங்க எல்லாரும் காலி. இந்நேரத்துக்கு பண்ண அட்டாக்கு உங்க ஆளுங்க எல்லாருமே செத்து இருப்பாங்க. இதுக்கப்புறம் இவங்க வேலை என்ன, பிக் மாமா அப்படியே டைவர்ட் பண்ணி புட்டிங்க இருக்க இடத்துக்கு கூட்டு போனாலே போதும். அவங்க கேக்க செஞ்சு வச்சிருப்பா, அதை போய் பிக் மாம் சாப்பிட்ட உடனே எல்லா பஞ்சாயத்தும் ஓவரு. விஷயம் ஸ்மூத்தா முடிஞ்சிரும்னு பில்டப் பண்ணிட்டு இருப்பான். இங்க கேட்டகரிக்கு ஏதோ சரியில்லைன்னு தோணுது, ஆனா வெளியே சொல்ல மாட்டான். இவங்க ஃபர்ஸ்ட் தான் பீதி ஆவாங்க. ஆனா அதுக்கப்புறம் நம்ம ஆளுகளை யாராச்சும் தொட முடியுமா? கண்டிப்பா அவங்க நல்லா தான் இருப்பாங்கன்னு நம்புவான். அந்த நாக்குவாயன் இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் செத்து இருப்பாங்கன்னு அடிச்சு சொல்லுவான். அவங்க இல்லம்பாங்க. இப்படியே ரெண்டு பேத்துக்கு நடுவுலயும் வாய் தகராறு பயங்கரமா போயிட்டு இருக்கும். சரி இப்ப அவங்க காலி ஆயிட்டாங்கன்னா பேலன்ஸ் இருக்கிறது இவங்க ரெண்டு பேரும் தானே. இப்படியே ஓடிட்டீங்கன்னா கூட தப்பிக்க சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லலாம். ஆனா தப்பிக்க மாட்டீங்க. பட் இங்கே இருந்தீங்கன்னா டெஃபனட்டா செத்து போயிருவீங்கன்னு சொல்லி எல்லாம் அம்ப வச்சு அட்டாக் பண்ண ரெடி அனுப்பாங்க. அப்படி உங்களுக்கு எங்களைய பார்த்து பயமா இருக்குதுன்னா தாராளமா உங்க சப்மரீன்ல தப்பிச்சு போங்க. எதுவும் சொல்ல மாட்டேன்பா. உடனே ப்ரூக் உங்களோட கருணைக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தலைவா, ஆனா ஒரு ஈர வெங்காயம் எங்களுக்கு வேண்டாம். எவனா இருந்தாலும் நின்னு திரிக்க விடுவோண்டா. இது எங்களோட 1000 சன்னி கப்பல். உன்ன மாதிரி 40 இன்ச்சுக்கு நாக்கு வச்சிருக்கவங்க கிட்ட எல்லாம் கொடுக்க மாட்டோம். வாடா ஒரு கை பார்த்தலான்னு சண்டைக்கு ரெடி அனுப்பாங்க. பெரஸ்பரோ பார்த்துட்டு விதி வலியது, நீங்களா சாகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் என்னப்பா பண்ண முடியும், நடத்துங்க என்ன ஒண்ணு அம்ப வச்சு கண்டமேனி அட்டாக் பண்ணுவானுங்க. நம்ம ஆளுங்க அட்டாக் எல்லாத்தையுமே அசால்ட்டா கெட்டி திரிக்க விடுவாங்க. அப்படியே எல்லா அட்டாக்கையும் தட்டி விட்டுட்டு நேரா கப்பலுக்கு வந்து சேர்ந்துருவாங்கன்னு வைங்க. அதே நேரம் இங்க நமி பண்ண அட்டாக் செம்ம பவர்ஃபுல். எல்லாரும் பார்த்துட்டு மிரண்டுட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவ அட்டாக்க இறக்குன அந்த இடத்துல ஒரு பெரிய பள்ளத்தாக்கு. அடிச்ச அடியில அப்படியே பிச்சுக்கிட்டு தரைக்குள்ளேயே போயிட்டான். அவ்வளவுதான், கேரட்டுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அவ்வளவுதான், பஞ்சாயத்து ஓவர். இதுக்கப்புறம் நம்ம எப்படியாச்சும் தப்பிச்சலாம்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கடமுட்ட கடமுட்ட கடை கடமுட்ட கடமுட்ட கடைன்னு பயங்கரமான சவுண்டு எங்க இருந்து கேக்குதுன்னா அந்த குழிக்குள்ள இருந்து. சரி அவ்வளவு பெரிய அட்டாக்க பண்ணிருக்கா, எப்படியும் மேல இருந்து அங்க இங்க இருந்து அங்கன்னு உருண்டுட்டு கிடப்பான்னு பார்த்தா அதுக்கப்புறம் டம் டம் டம்னு ஜுராசிக் வேர்ல்டு படத்துல டைனோசர் அடுத்தடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சு வரும்போது சவுண்ட் கேக்குமே, அதே மாதிரி கேக்கும். அப்படி டைனோசர் வந்தா கூட பரவாயில்லையே, மறுபடியும் வெட்டிங் கேக்குன்னு வேற சவுண்ட் கேக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், அவ இன்னும் ஷாகல, உயிரோட தான் இருக்கா. இப்ப இவங்களுக்கு என்ன சந்தோஷம்னா அவ குழிக்குள்ள மாட்டிட்டு இருக்கா, மேல வர மாட்டான்னு நம்புவாங்க. ஏன்னா அவ உருவத்துக்கு மேல ஏறி வரதெல்லாம் என்ன சாதாரண விஷயமா. அதனால பஞ்சாயத்துல சொல்லிட்டு இருக்கும் போதே இவங்க சைடு கொஞ்சம் கொஞ்சமா அது உடஞ்சுக்கிட்டே வரும். என்னடானா அவ குழிக்குள்ளேயே நடக்க ஆரம்பிச்சிட்டா. ஆப்போசிட்ல இருக்க பாறைகள்லாம் உடஞ்சு விழுந்துகிட்டு போய்கிட்டே இருக்குது. அவ்வளவு பவர்ஃபுல்லான அட்டாக்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணியுமே அவளை தடுக்க முடியாமா. இந்த செவரு பாறை மண்ணு மட்டும் அவளை தடுத்துருமா என்ன? அப்படியே நடந்து வந்துட்டு இருப்பா. ஆக்சுவலா அவ வெட்டிங் கேக்குன்னு ஊர் அழிச்சுக்கிட்டு இருக்கும் போது கூட எனக்கு அவ்வளவு சீரியஸா தெரியல. ஆனா செவுத்த பொழந்துகிட்டு வந்துட்டு இருக்கா பாத்தீங்களா, ஆன்ஸே இல்ல. பிக் மாம் தான் கிரவுண்டையே கிராக் பண்ணி வந்துகிட்டு இருக்கா. இதுக்கு மேல வேலைக்கு ஆகாது, வாங்கடா ஓடிலான்னு சொல்லி எல்லாம் கிளம்பும் போது காலா மட்டும் வெளியில வந்து எங்கடா என் கேக்கு, எனக்கு இப்பவே கேக்கு வேணும், குடுங்கடா பொய்யாலைலான்னு சொல்லி தொண்டைகளையே கத்திட்டு இருப்பா. அத பார்த்த நம்ம பள்ளிகளுக்கு ஒரு நிமிஷம் உயிரே போயிருச்சு. இவ்வளவு பெரிய அட்டாக் பண்ணியுமே அவ மேல சின்ன கீரல் கூட விழல பாருங்க. அதனாலதான் பெஜி வந்து பிளான் பண்ணி அட்டாக் பண்ணிருக்கான், கண்டமேனிக்கு அட்டாக் பண்ணி செத்துறக்கூடாதுன்னு. சரி இதுக்கப்புறம் நம்ம பயிலுக்கு அவ கையில மாட்டினாங்களா இல்ல அடிச்சு புடிச்சு எஸ்கேப் ஆயிட்டாங்களான்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.